இன்று பரலோக ராஜ்யத்தின் மகிமை என்ற தலைப்பிலான உபதேசத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க சிறிது நேரம் எடுத்துக்கொள்வோம். சில உறுப்பினர்கள் சிறிய விசுவாசத்தோடு ஆரம்பித்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட உணர்தலை பெற்றவுடன் தேவனுடைய போதனைகளையும் வேதாகமத்தின் போதனைகளையும் மிகுந்த உறுதியுடன் கைக்கொள்ளத் தொடங்குகிறார்கள். அதே சமயம் இந்த போதனைகளை புரிந்து கொண்டும் அவற்றை பயிற்சி செய்வதற்காக போராடுகிற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். முன்பு விசுவாசத்துடனே நடந்த அநேகர் தடுமாறத் தொடங்குவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் சபைக்கு வருவதை புறக்கணித்து உலக வழிகளால் ஈர்க்கப்படுகிறார்கள். சில உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தங்கள் விசுவாசமானது பிரகாசமாக பிரகாசிக்கும், மற்றவர்களுக்கோ அது போன்று இல்லை. இதற்கான காரணம் என்ன? ஒரு நாள் இந்த கேள்வியை குறித்து சிந்தித்து பார்க்க சிறிது நேரம் எடுத்துக்கொண்டேன். அப்பொழுது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் எனக்கு உண்டானது. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அறியாவிட்டால் அந்த ராஜ்யத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும். அதை குறித்து நாம் கனவு காணவும் முடியாது. நமது ஐம்பலன்களால் உணரக்கூடிய இவ்வுலக காரியங்களையே யதார்த்தத்தின் மொத்த உருவம் என்று நாம் தொடர்ந்து தவறாக கருதுகிறோம். நான் இது போன்றுதான் வாழ வேண்டும் போல என்று நமக்குள்ளே சிந்தித்து நம்மை நாம் அறியாமலேயே இந்த உலக ஜனங்களை பின்பற்றும் வாழ்க்கை முறைகளை ஏற்றுக்கொள்கிறோம். இது அவ்வப்போது நடக்கிறது அல்லவா? அந்த வாழ்க்கை முறைகளில் இருந்து நாம் சற்று பின்தங்கினாலோ அல்லது விலகினாலோ நான் என் வாழ்க்கையை தவறாக வாழ்கிறேனோ என்று நாம் யோசிக்கத் தொடங்குகிறோம். மற்றவர்களைப் போல என் எதிர்காலத்திற்காக நான் எதையும் அதையும் செய்ய வேண்டும் அல்லவா? இவ்வாறாக நாம் அநேக உலக பிரகாரமான எண்ணங்களால் நிரப்பப்படுவதற்கு ஏதுவாகிறது. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழவில்லை என்றால் தங்கள் வாழ்க்கையே ஏதோ தவறானது என்றும் உண்மையான மற்றும் அழகான நம்பிக்கையை கூட தவறானது என்றும் நினைத்து தவறாக புரிந்து கொள்ளும் அநேக ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். அன்பர்களே, பரலோக ராஜ்யத்தின் பணிக்காக போதகர் ஏதாவது சொல்லும் போது அவர் எதை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிறார் போல என்று நீங்கள் நினைக்கலாம். அதை நீங்கள் வெறும் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டால் அது நீண்ட காலம் நிலைக்காது. மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டைப் போல நீங்கள் கஷ்டத்தையோ அல்லது சாத்தானின் எதிர்ப்பையோ சந்திக்கும் போதெல்லாம் சீக்கிரத்தில் தடுமாறி இழந்து விழுவீர்கள். நாம் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கும் உலகத்தை நம்மால் முழுமையாக அளவிட முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அதை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவன் சிருஷ்டித்த பிரபஞ்சத்தை பற்றி நான் உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன் என்று உறுதியாக நம்புகிறேன். நான் உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலுமே உங்களால் அதை கற்பனை செய்ய முடியாது. அப்படித்தானே? நீங்கள் அதை பார்க்காததால் உங்களால் அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. பூமியின் ஒரு துருவத்திலிருந்து மறுதுருவம் வரையுள்ள ஏறக்குறைய 20,000 கிலோமீட்டர் தூரத்தை கூட நாம் இன்னும் சரியாக ஆராய்ந்து கூட பார்க்கவில்லை. ஆகையால் இந்த யதார்த்தங்களை அறியாமல் ஜனங்களோ பூமியானது மிக பெரியது போல என்று தெளிவில்லாமல் கருதுகிறார்கள். ஆனாலும் நிஜத்தில் அதன் மகிமை முழுவதையும் நீங்கள் பெற்று அனுபவித்தாலும் உண்மையில் அது ஒன்றுமே இல்லை. அது ஏன் ஒன்றுமில்லை? ஏனென்றால் இந்த பூமியில் உள்ள அன்றாட நடவடிக்கைகள் அனைத்தையும் பிரபஞ்சத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அவை உண்மையில் எவ்வளவு அற்பமானவை என்பதை உங்களால் காண முடியும். அதனால்தான் இதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் இவ்வுலக வாழ்க்கையின் மீது ஒருவிதமான வெறுமையை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே பிரசங்கி 1 அதிகாரம் 2 வசனத்தில் எழுதியிருக்கிறபடி மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சாலமோன் ஒரு மனிதனாக செய்யக்கூடிய அனைத்தையும் செய்த போதிலும் தன் இருதயத்தை மெய்யாகவே திருப்திப்படுத்தவோ அல்லது அதை முழுமையாக மகிழ்ச்சியால் நிரப்பவோ கூடிய எதையும் அவரால் ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இன்று பரலோக ராஜ்யத்தின் மகிமை என்ற உபதேச தலைப்பின் கீழ் பரலோகத்தை சிந்தித்து பார்ப்போம். ஒருவருக்கு பரலோகத்தை பற்றிய விசுவாசமோ புரிதலோ இல்லை என்றால் அவரை சுற்றியுள்ளவர்கள் உலக பிரகாரமான காரியங்களைக் கொண்டு அவரை சோதித்து ஈர்த்து வஞ்சிக்கும் போதெல்லாம் அவர் பரலோகத்திற்குரிய காரியங்களை கைவிட்டு விடுவார். அன்பர்களே, நாம் வாழும் இந்த உலகம் எவ்வளவு சிறியது, ஊசி முனையை விடவும் சிறிய ஒரு நுண்ணிய உலகம் என்பதை நாம் உணர வேண்டும். நாம் செல்ல வேண்டியதும் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினதும் நம்மை அரசாள வைக்கும் உலகமானது இந்த பூமியை போன்ற ஒரு உலகமல்ல. அப்போஸ்தலர் பவுல் 3ஆம் வானத்தின் மகிமையை கண்டபோது பூமிக்குரிய காரியங்களுக்கு என்னவாயிற்று? அவர் அவைகளையெல்லாம் குப்பையாக எண்ணினார். இவ்வளவு காலம் நான் இப்படிப்பட்ட காரியங்களை பற்றிக் கொண்டிருந்தேனே.
என் பெலன், நேரம், ஆர்வம் எல்லாவற்றையும் இப்படிப்பட்ட காரியங்களில் செலவழித்தேன் என்று நினைத்தார். அவைகள் முற்றிலும் மதிப்பற்றவைகளாய் இருந்தன. இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக அப்போஸ்தலர் பவுல் மிகுந்த வைராக்கியத்தோடு பிரசங்கித்தார். ஜனங்கள் இந்த சத்தியத்தை அறியாமல் வாழ்வது அவருக்கு மனவேதனையாக இருந்ததால் அவர் அப்படி செய்தார். எனவே இன்று இதை குறித்து சிந்தித்துப் பார்ப்போம். பூமியின் விட்டம் எவ்வளவு என்று நான் முன்பு சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அதன் விட்டம் சுமார் 12,700 கிலோமீட்டர் மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் காரில் நீங்கள் பயணம் செய்தால் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு வெறும் 12 மணி நேரத்தில் கடந்து விடுவீர்கள். இது மிகவும் சிறியதல்லவா? பூமி ஒன்றும் அவ்வளவு மகத்தான இடம் அல்ல. ஆனாலும் அவ்வளவு மகத்துவமில்லாத இந்த உலகில் வாழும்போது இந்த உலகத்தில் மிகப்பெரியது எது என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்கிறோம். இந்த உலகில் வல்லமை என்றால் என்ன? இந்த உலகில் ஆஸ்திகள் என்றால் என்ன? நாம் தொடர்ந்து இந்த காரியங்களில் ஆர்வம் கொண்டு இன்னும் அதிகமாக பெறவும் இன்னும் அதிகமாக அனுபவிக்கவும் முயற்சி செய்கிறோம். அன்பர்களே, நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் போது மெய்யாகவே இந்த பூமிக்குரிய காரியங்கள் நகைப்புக்குரியதாக தோன்றும். குழந்தைகள் விளையாடும் போது தங்கள் பொம்மை பானைகளையும் பொம்மை கரண்டிகளையும் பொம்மை சாப்ஸ்டிக்குகளையும் பற்றிக் கொள்வார்கள் அல்லவா? அவர்களுடைய நண்பர்களில் ஒருவர் வந்து எனக்கு ஒன்று கொடு, ஒன்றை மட்டும் கொடு என்று அதை கேட்டால் அங்கு பெரும் கலவரமே உண்டாகும். ஏனென்றால் அது அந்த பிள்ளைக்கு பொக்கிஷத்தை விட விலையேற பெற்றதாகும். இருப்பினும் ஒரு மனிதனுடைய கண்ணோட்டத்தில் அது எப்படி தோன்றுகிறது? அவைகள் மெய்யாகவே அற்பமான காரியங்களாகும். ஒரு நண்பன் ஒரு பொம்மையை கேட்டால் தன்னிடம் நிறைய இருந்தும் எளிதாக பகிர்ந்து கொள்ள முடிந்தாலும் அந்த பிள்ளையால் அதை கொடுக்கவே முடியாது. அதுபோலவே நமது இருதயங்களானது பூமி என்ற இந்த சிறிய இடத்தில் அடைப்பட்டிருப்பதால் தேவன் நமக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கும் அந்த பரந்த உலகத்தை நம்மால் காண முடியவில்லை. எனவே தேவன், நான் உங்களை இந்த பரந்த உலகிற்கு கொண்டு வந்து உங்கள் அனைவரையும் ராஜாக்களாக அரசாள செய்வேன் என்று சொன்னாலும் நம்மால் அதன் அர்த்தத்தை பெரும்பாலும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இதன் விளைவாக ஒரு ஆத்துமாவை ரட்சித்தால் உங்கள் மகிமை பரலோகத்தின் நட்சத்திரங்களைப் போல என்றென்றும் பிரகாசிக்கும் என்ற தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நாம் தவிர்க்க முடியாமல் புறக்கணிக்கிறோம். தேவன் இந்த காரியங்களை எவ்வளவு உண்மையாக விளக்கினாலும் ஜனங்கள் அதை வேதாகமத்தில் உள்ள ஒரு வசனம் என்பதை தவிர வேறொன்றாகவும் நினைக்க முடிவதில்லை. அதற்கு மேல் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. எனவே நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க தவறினால் என்ன ஆகும் என்ற கேள்வியை கூட சிந்திக்க முடியாத ஒரு பரிதாபகரமான விசுவாச பாதையில் அவர்கள் செல்ல நேரிடுகிறது. முடிவில் தந்தையாகிய தேவன் நியாய தீர்ப்பு வழங்க இப்பூமிக்கு வரும் வரை அவர்கள் எதையும் ஆயத்தப்படுத்தாமலும் எதையும் செயல்படுத்தாமலும் இருப்பார்கள். அவர் வரும்போது என்ன செய்வார் என்பதை வேதாகமம் துல்லியமாக காண்பித்தாலும் கூட அவர்கள் இது வேதாகமத்தில் உள்ள ஒரு சூழ்நிலைதான், இது என் யதார்த்தத்திலிருந்து வித்தியாசமாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பற்றி அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை அறியாததினால் அவர்களுடைய முழு கவனமும் இந்த பூமியின் காரியங்களில் மட்டுமே இருக்கிறது. மற்றவர்களால் மதிக்கப்படுவது, மற்றவர்களை விட அதிகமாக சந்தோஷத்தை அனுபவிப்பது, மற்றவர்களை விட பெரிய வீட்டில் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது என்பதில் மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். நாம் நம் மனதை பரலோக ராஜ்யத்தின் மீது வைக்க வேண்டும். கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் மேலானவைகளை தேடுங்கள். பரலோக காரியங்களை நினைக்கும் போது நாம் பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனாலும் அன்பர்களே, இந்த சத்தியத்தை நீங்கள் பெற்றிருப்பதால் மெய்யாகவே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறீர்களா? சிலர் மகிழ்ச்சி அடைகிறார்கள், சிலர் சற்று குறைவாக, சிலர் வெதுவெதுப்பாக, மற்றவர்களோ அலட்சியமாக இருக்கிறார்கள். இந்த சத்தியம் மற்ற சபைகளின் கோட்பாடுகளை காட்டிலும் சற்று சிறந்தது என்று நினைப்பதாலா? ஒரு நாள் நாம் அனைவரும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். எனவே நான் சாதாரணமாகவே சபைக்கு சென்றால் இறுதியில் எல்லாம் சரியாகிவிடும். அன்பர்களே, இப்படிப்பட்ட தெளிவற்ற மனப்பான்மையுடன் உங்கள் விசுவாசத்தை அணுகினால் நீங்கள் நிச்சயமாக ஒரு ஆபத்தான நெருக்கடியின் தருணத்தை சந்திப்பீர்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒன்றாக பார்ப்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவன்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி, அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவரிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இந்த ஜனங்கள் ஏன் அழுகையும் பற்கடிப்பும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள்? அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் மகிமையிலிருந்து விலக்கப்பட்டதினால் அழுகையும் பற்கடிப்பும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தின் மகிமை எவ்வளவு பெரியது என்பதை நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் விட்டம் சுமார் 12,700 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. சூரியனின் விட்டம் சுமார் 14 லட்சம் கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. சூரியனின் விட்டம் 100 மீட்டர் என்றால் பூமியின் விட்டம் 1 மீட்டருக்கும் குறைவாகவே இருக்கும் அல்லவா? உண்மையில் நமது பூமி அந்த அளவிற்கு சிறியதாகும். அது மட்டுமல்ல, டெனெட் மற்றும் விவாய் கேனிஸ் மேஜரிஸ் போன்ற நட்சத்திரங்கள் பூமியோடு ஒப்பிடவே முடியாத அளவு பெரியவையாகும். பூமி ஒரு தூசி துகளின் அளவு கூட இல்லை. இத்தகைய பரந்த பிரபஞ்சத்தில் கற்பனைக்கு எட்டாத எண்ணிக்கையில் நட்சத்திரங்களும் விண்மீன் திரள்களும் இருக்கின்றன. ஹப்பிள் தொலைநோக்கி போன்ற அதிநவீன ஒளியியல் கருவிகளானது அனைத்தையும் நவீன அறிவியல் பயன்படுத்தினாலும் நம்மால் அதன் மகத்தான அளவை இன்னும் அளவிட முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனாலும் தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? தம்முடைய பிரியமான பிள்ளைகளுக்காக ஆயத்தம் செய்திருக்கிற இப்படிப்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் அப்போஸ்தலர் பவுலைப் போலவே விடாமுயற்சியுடனே ஓடுகிறார்கள். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். பவுல் பரலோக ராஜ்யத்தின் மகிமையை 3ஆம் வானம் வரை பார்த்த பின்பு திருமணம் போன்ற பூமிக்குரிய காரியங்கள் அவருக்கு 2ஆம் பட்சமாயின. அவர் அறிந்திருந்த பரந்த அறிவும் அவருக்கு அர்த்தமற்றதாகிவிட்டது. பூமியில் இருக்கும் ஜனங்கள் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவரை மிகச் சிறந்தவர் என்று பாராட்டினாலும் பரந்த பிரபஞ்சத்தின் கண்ணோட்டத்தில் அது குழந்தைகள் வீடு கட்டி விளையாடி, நான் ராஜா, நானே சிறந்தவன், நீ என்னை வணங்க வேண்டும் என்று சொல்வது போன்றதாகும். பெரியவர்கள் இதை பார்க்கும்போது அது முற்றிலும் குழந்தைத்தனமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா? பரலோக ராஜ்யம் அது போன்ற உலகமாக இருப்பதால் அதில் பங்கு பெற முடியாதவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது நான் இன்னும் கடினமாக உழைத்திருக்க வேண்டுமே. அப்பொழுது பரலோகத்தின் மீது நான் அதிக நம்பிக்கை வைத்திருந்திருக்க வேண்டுமே. ஒவ்வொருவரும் தாங்கள் செலவழித்த நேரத்தை குறித்து வருந்தும்படி நேரிடும். உதாரணத்திற்கு, நமது சூரிய குடும்பத்தின் விட்டம் சுமார் 900 கோடி கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. மேலும் நமது விண்மீன் மண்டலத்தின் விட்டம் சுமார் 946 குவாட்ரில்லியன் கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணை அளவிடுவதற்கு நமக்கு அனுபவம் இல்லாததால் அதை நம்மால் உண்மையாகவே புரிந்து கொள்ள முடியாது. எண்ணிக்கையின்படி அப்படித்தான் இருக்கும் போல என்று மட்டுமே நம்மால் நினைக்க முடியும். இந்த அளவில் பூமியானது ஒரு நுண்ணிய தூசியை விடவும் சிறியதாக இருக்கிறது. வேறு வார்த்தைகளில் சொன்னால் அது இல்லவே இல்லை என்பது போலாகும். அன்பர்களே, உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? இதை வார்த்தைகளால் மட்டும் கேட்கும் போது அப்படி ஒரு உலகம் இருக்கிறது போல என்று நினைப்பது எளிது. ஆனாலும் அப்போஸ்தலர் பவுல் 3ஆம் வானத்தை கண்டபோது கிட்டத்தட்ட மயக்கமடைந்தார். எனக்கு தெரிந்த பூமிதான் எல்லாம் என்று நினைத்தேன், ஆனால் இவ்வளவு மகத்தான அற்புதமான ஒரு உலகம் இருக்கிறதே என்று வியந்து போனார். அத்தகைய உலகத்தை தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இப்படி இருக்க இந்த பூமியின் காரியங்கள் எப்படி நம் கண்ணுக்கு பெரிதாக தெரியும்? மேலானவைகளை மாத்திரம் நோக்கி ஓடுவதற்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் மிகவும் சிறியதாக இருக்கிறதே. அதனால்தான் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமுமாம் என்று எழுதப்பட்டுள்ளது அல்லவா? ஆகவே தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் நம் இருதயத்தில் தோன்றவும் இல்லை.
அது நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாகும். இதை கவனியுங்கள். நமது பால்வழி மண்டலத்தின் விட்டமே 1,00,000 ஒளியாண்டுகளாகும். நமது மண்டலத்தின் எல்லையையே நம்மால் கற்பனை செய்ய முடியாத போது இந்த பிரபஞ்சத்தில் அது ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. தாம் ஆயத்தம் செய்துள்ள இந்த மகத்தான மகிமையான உலகத்தை தம் பிள்ளைகள் அறியாத போது தேவன் எவ்வளவு துக்கப்படுவார்? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் செய்து அருளியிருப்பது மகத்துவமும் மகிமையுமாய் இருக்கிறது. ஆனாலும் அதை பற்றி கனவு காண்பது ஒருபுறம் இருந்தாலும் அவர்களால் அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அவர்கள், எனக்கு கிராமத்தில் ஒரு சிறிய நிலம் இருக்கிறது, அங்கே வாழ்ந்தால் நான் அதிக சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் இந்த உலகத்திற்குள்ளேயே அடங்கியிருப்பதால் தேவனுடைய வார்த்தைகளை பார்த்தும் அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை. அவருடைய சித்தத்தின்படி செய்தால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருவேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்தும் அவர்களால் அப்படி செய்ய முடிவதில்லை. அன்பர்களே, அப்போஸ்தலர் பவுல் சுவிசேஷத்தின் ஒரு சிறந்த முன்னோடியாக ஆனதற்கான காரணங்களில் ஒன்று தேவன் அவருக்கு 3ஆம் வானத்தின் மகிமையை சுருக்கமாக காண்பித்ததேயாகும். அதை பார்த்தபோது அவர் கிட்டத்தட்ட மயக்கமடைந்தார். மெய்யாகவே இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் செய்திருக்கிறாரே. ஒரு சிறிய பகுதியை ஒரு கணம் பார்த்ததற்கு அவருடைய மனநிலை அப்படி இருந்தது. அன்பர்களே, நம்முடைய மனித கற்பனைக்கு எட்டாத ஒரு உலகம் நமக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. தேவன் அதை அப்போஸ்தலர் யோவானுக்கு காண்பித்த போது கூட அவரால் அதை மனித வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியவில்லை. அவர், தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது, அதற்கு இருபுறமும் 10,000 தூதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இரவும் பகலும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார்கள் என்பது போன்றே எழுத முடிந்தது. ஒருவரால் அந்த உலகத்தை எப்படி விவரிக்க முடியும்? அதை எப்படிப்பட்ட வார்த்தைகளால் வர்ணிக்க முடியும்? இந்த விஷயங்களை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம் கடந்த கால பாவத்தால் நீங்களும் நானும் தகுதியற்றவர்களாக இருந்த போதிலும் தேவன் தம்முடைய பரிசுத்த அன்பினாலும் தியாகத்தினாலும் மட்டுமே இன்று நாம் இந்த நிலையில் இருக்கிறோம். நாம் எப்பொழுதும் கண்ணுக்கு தெரிகிற இந்த பூமியின் காரியங்களை மட்டுமே சிந்தித்தால் என்னவாகும்? வீட்டை விட்டு வெளியே வந்தால் பக்கத்து வீட்டை மட்டுமே பார்க்கிறோம். புத்தாண்டு அன்று சூரிய உதயத்தை காண கிழக்கு கடற்கரைக்கு சென்றாலும் 12,700 கிலோமீட்டர் கொண்ட இந்த பூமிக்குள் தான் சுற்றி வருகிறோம். அப்படித்தானே? இந்த உலகம் மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு வெளியே இருந்து பூமியை பார்க்கும்போது, ஓ, நான் இவ்வளவு அற்பமான இடத்தில்தான் வாழ்ந்தேனா? அதை ஒரு நட்சத்திரம் என்று கூட சொல்ல முடியுமா என்று நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இயேசு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்றார். நாம் திரும்ப போகும் உலகமாகிய தேவனுடைய ராஜ்யமானது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு மகிமையும் அழகும் உள்ளது என்பதால் தேவன் என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு சொன்னாலும் உங்களால் அதை கற்பனை செய்யவே முடியாது. ஆகையால் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் வழியை நான் உங்களுக்கு காண்பிப்பேன், நீங்களே வந்து பாருங்கள் என்றார். அதனால்தான் பரலோக ராஜ்யத்திற்கான வழியை நமக்கு காண்பிக்க தேவன் தமது நியமங்களையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் ஸ்தாபித்தார் அல்லவா? தேவன் இந்த மகிமையான உலகத்தை நமக்கு வாக்குத்தத்தம் செய்து கனவுகளையும் நம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இந்த பூமியில் நாம் எதன் மீது உண்மையாகவே நம் நம்பிக்கையை வைக்கிறோம் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இது பெரும்பாலும் மிகவும் மனவேதனையளிக்கும் ஒரு நிஜமாகும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் ஒன்றாக பார்ப்போம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவுமில்லை, காது கேட்கவுமில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியையன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியையன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் ஜனங்கள் இந்த உலகத்திலேயே நிலைத்திருந்து, இதை செய்தால் நான் பெரும் அதிகாரத்தை பெறலாம், அதை செய்தால் நான் அநேக காரியங்களை அனுபவிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். சாத்தான் இதன் மீதுதான் நம் கவனத்தை ஒருமுகப்படுத்த முயற்சிக்கிறான். நாம் இனி பரலோகத்தின் காரியங்களை பார்க்காதபடிக்கு அவன் இதை செய்கிறான். பரலோகத்தை பார்க்க நம் கண்களை திறப்பதற்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தார் அல்லவா?
நாம் தொடர்ந்து 14ஆம் வசனத்தை பார்ப்போம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். நாம் ஊக்கமாக பிரசங்கிக்கிறோம், விடாமுயற்சியுடன் வார்த்தையை போதிக்கிறோம், வாஞ்சையுடனே ஜெபிக்கிறோம். இந்த வாழ்க்கை முறையை பார்த்து உலக ஜனங்கள், அந்த ஜனங்கள் தங்கள் சபையில் முழுவதுமாக மூழ்கிவிட்டார்கள் என்பது போன்ற வார்த்தைகளை அடிக்கடி சொல்கிறார்கள். அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல், நான் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைப்பேன் என்று அறிவித்தார். அப்போஸ்தலர் பவுல் 3ஆம் வானத்தின் நித்திய மகிமையை கண்டார். இந்த பூமியின் காரியங்களையே நோக்கமாயிருந்து வாழ்கிறவர்களின் பார்வைக்கு மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தை அவர் கொண்டிருந்தார். எனவே அவர் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக விடாமுயற்சியோடும் உண்மையோடும் உழைத்தார் அல்லவா? ஜனங்கள் அவரிடம், நீர் அங்கே போனால் உம்மை கைது செய்து கொலை செய்யும்படி காத்திருக்கிறார்கள், எனவே தயவு செய்து போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டனர். அதற்கு அவர் சொன்னதாவது, எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அது ஏனென்றால் அவர் பரலோகத்தின் மகிமையை அறிந்திருந்தார். 14ஆம் வசனத்தை பார்ப்போம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அன்பர்களே, தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை மனுஷரால் அளவிட முடியும் என்று சொல்லியிருக்கிறதா? இந்த பூமியில் உள்ள அற்பமான காரியங்களை ஒப்பிட்டு பார்ப்பதை நாம் தேவனுக்கு முன்பாக காண்பித்துக் கொண்டிருக்க கூடாது. தேவன் சொன்னபடியே நாம் பிரபஞ்சத்தை பார்க்கும்போது இந்த பூமியில் மற்றவர்களுக்கு மனப்பூர்வமாய் விட்டுக் கொடுத்தும் நம்மை தாழ்த்தியும் வாழ முடியும். நாம் அப்படி செய்தால் பரலோகத்தில் பிரவேசிக்கும் போது அவர் நம்மை உயர்த்துவார் என்று தேவன் சொன்னார் அல்லவா? இவையெல்லாம் தான் நம்மால் செய்யக்கூடிய காரியங்களாகும். பரந்த பிரபஞ்சத்தில் இப்பூமி எங்கே இருக்கிறது என்பதை நம் இருதயங்களில் சிறிதளவாவது உணர்ந்து வாழ வேண்டும். நாம் அவ்வாறு வாழும்போதுதான் ஆர்வம் பற்றி எரியும். இதுதான் எதிர்காலத்தில் நான் செல்லப் போகும் இடம். இதை நாம் ஓரளவிற்கு புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய உலகம் எப்படிப்பட்டது? அது அளவிட முடியாத உலகமாகும். உங்களுக்கு புரிகிறதா? அப்படியானால் நாம் நம் நம்பிக்கையை எங்கு வைக்க வேண்டும்? நாம் செல்லப் போகும் ஒரு மகிமையான உலகம் நமக்காக காத்திருக்கிறது என்பதை ஒருபோதும் மறவாதிருப்போமாக. அப்போஸ்தலர் பவுலுக்கு இவ்வுலகில் அவர் பெற்றிருந்த கல்வி, சமுதாய அந்தஸ்து, அதிகாரம் மற்றும் அவர் பெற்றிருந்த உலக பிரகாரமான அறிவு போன்ற எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லை. முழு பிரபஞ்சத்தையும் ஆளுகை செய்கிற தேவனுக்கு முன்பாக மெய்யாகவே இவை அனைத்தும் ஒன்றுமே இல்லை என்று அவர் உணர்ந்து கொண்டார். அவர் தன்னை தாழ்த்தினார். அவரது தலை இயல்பாகவே குனிந்தது. அதனால்தான் பவுல் சென்ற இடமெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய காரியங்களை அறிவிப்பதில் தன் முழு இருதயத்தையும் மனதையும் அர்ப்பணித்தார் அல்லவா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தால், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதியில்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளானே ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். 3ஆம் வானத்தின் மகிமையைக் கண்டு ஆசீர்வாதங்களை பெற்று தேவனால் தேற்றப்பட்ட பின்பு இப்பூமியில் உள்ள எவ்வுலகையும் விட ஒரு மகத்தான உலகம் இருப்பதை அவர் உணர்ந்து அந்த ராஜ்யத்திற்காகவும் அதன் நீதிக்காகவும் விடாமுயற்சியுடனே ஓடினார் என்பது உண்மைதானே? நம் கண்களுக்கு தெரியும் இந்த உலகம்தான் அனைத்துமே என்று நாம் நினைக்கக்கூடாது. மாறாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் பரந்த உலகத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். பிரபஞ்சத்தையும் அதிலுள்ள சகலத்தையும் சிருஷ்டித்தவர் யார்? தேவனாவார். அப்படியானால் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர் யார்? தேவன்தான் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார். இருப்பினும் அவருடைய பரந்த ஆளுகைக்குள் நாம் பூமி என்று அழைக்கும் இந்த இடம் ஒன்றுமில்லாதது போல மிக அற்பமானதாகும்.
아주 미미한 곳입니다. இவ்வுலகில் சிறந்தவர்களாக இருக்க முயற்சிப்பதை விட தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பெரியவர்களாகும்படி இந்நாள் முதல் நம் எண்ணங்களையும் இருதயங்களையும் மாற்றிக்கொள்வோமாக. 생각과 마음들을 다 그렇게 바꿔 갑시다. நீங்கள் இந்த பூமியில் உயர்த்தப்பட்டால் பரலோக ராஜ்யத்தில் கடைசியானவர்களாய் இருப்பீர்கள். 꼴찌가 될 것이다. 그참 이상합니다. இது விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் தேவன் தாமே அதை வாக்குத்தத்தம் செய்திருப்பதால் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து கைக்கொள்ள வேண்டுமல்லவா? 준행해야 되지 않겠습니까? அப்போஸ்தலர் பவுலும் ஒரு ஆழமான உணர்வை அடைந்தார். எனவே எனக்காக சிலுவையில் பலியான கிறிஸ்துவின் தியாகத்தை தவிர வேறொன்றையும் அறியேன் என்றார். 그리스도의 그 십자가의 희생 그것 외에는 내가 아무것도 알려고 하지 않겠단 말이죠. 사도 바울 வெளிப்படுத்தல்களிலும் தரிசனங்களிலும் தான் கண்டவைகளை அப்போஸ்தலர் பவுலால் மறக்க முடியவில்லை. 보았던 내용들을 잊어버릴 수가 없었습니다. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் 우리의 육체의 이 사람 புறம்பாக நாம் அழிந்து போகிறோம். 우리의 속은 어떻다고요? உள்ளான மனுஷனானது 우리의 속이 நமக்கு உள்ளாக என்ன நடக்கிறது? 날로 새롭도다. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 우리 받는 환난에 경한 것이 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. 보이지 않는 것이니 ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். 영원함이로다 그랬습니다. 지금 இப்போது உங்களால் அதை பார்க்க முடியாவிட்டாலும் அந்த மகிமையான உலகத்தின் காரியங்கள் மெய்யாகவே நித்தியமானவை, மெய்யாகவே மகத்தானவை, மெய்யாகவே பிரகாசமானவை. 진실로 찬란한 것인데 இந்த சத்தியத்தை அறியாமல் ஜனங்கள் பூமிக்குரிய காரியங்களை பற்றிக் கொண்டு தேவனுடைய மகிமையான வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பிரயோஜனமற்றவை போல தூக்கி எறிவதை பார்க்கும்போது மனவேதனையாக இருக்கிறது. 안타깝더라는 것입니다. 여러분 அன்பர்களே, நாம் ஒருபோதும் நம்முடைய விசுவாசத்தை கைவிடாதிருப்போமாக. 버리지 맙시다. 아버지와 தந்தை தாயின் போதனைகள் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்துவதற்காக அருளப்பட்டிருக்கின்றன. கடந்த காலத்தில் தொலைநோக்கிகள் இல்லை. ஜனங்கள் பிரபஞ்சத்தை ஆராய முயற்சித்த போது அவர்கள் பார்க்க முடிந்ததெல்லாம் வெறும் கண்களுக்கு தெரிந்த நட்சத்திரங்கள் மட்டுமே. இருப்பினும் இப்போது அறிவியலின் வளர்ச்சியால் நம் பார்வைக்கு அப்பாற்பட்ட எல்லா நட்சத்திரங்களையும் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். 밖에 있는 그러한 별들까지도 전부 지금 찾아내고 있습니다. நாம் அதிகமாய் கண்டுபிடிக்க அதன் பரந்த தன்மையையும் எல்லையற்ற தன்மையையும் கண்டு மிகவும் வியப்படைகிறோம். வான்கோள்களை பற்றி படிக்கும் வானியலாளர்களே தேவனுடைய மகத்துவத்தையும் அற்புதத்தையும் மற்ற எல்லாரையும் விட ஆழமாக உணர்ந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒப்பிடுகையில் நம்முடைய மனித வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது என்பதை அவர்கள் வேறு யாரையும் விட நன்றாக உணர்ந்து கொள்வார்கள். ஆகையால் நாம் ஒருபோதும் அழுகையும் பற்களிப்பும் உள்ள இடத்தில் நிற்கவே கூடாது. இந்த காரியங்களை அறிந்து உணர்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாச பாதையில் பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லாதவர்களோ வெறுமனே மாம்ச பிரகாரமாக சபைக்கு வந்து வழக்கமாக ஆராதனையில் கலந்து கொண்டால் அது தேவனை மிகவும் வருத்தப்படுத்தும். நான் எவ்வளவுதான் சொன்னாலும் ஏன் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏன் அவர்கள் சத்தியத்தை உணராமல் இருக்கிறார்கள் என்று அவர் நினைப்பார். அது சூரியனோடும் பூமியோடும் ஒப்பிடவே முடியாதது போன்றது. ஆனாலும் அவருடைய பிள்ளைகள் பரலோக காரியங்களை நோக்காமல் இந்த உலக காரியங்களை அடைவதற்காகவே பிரயாசப்பட்டு தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். எல்லாரையும் விட நம்முடைய பரலோக தந்தையும் பரலோக தாயுதான் அதிகமாக துக்கப்படுகிறவர்கள். வேதாகமத்தின் போதனைகள் அனைத்தையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருந்தும் நாம் எந்த காரியத்திற்காக வாழ வேண்டும் என்று சிந்திக்க தவறினால் என்னவாகும்? தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் யோவான் பதிவு செய்திருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளதாவது, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே இராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
நீங்கள் ராஜாக்களாக அரசாளுவீர்கள் என்று வேதாகமம் சொல்வதால் அது நிஜம்தான் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? நான் என் சுற்றுப்புறத்தில் மத்தியிலும் ஒரு தலைவனாக இருந்ததில்லை. நான் எப்படி பரலோக ராஜ்யத்தில் ராஜ ஆசாரிய கூட்டத்தில் ஒருவனாக முடியும்? பரலோக ராஜ்யத்தில் தேவன் நமக்கு அப்படிப்பட்ட மகிமையை வழங்குவார் என்பது உண்மைதானா? அல்லது நமக்கு ஏதோ ஒரு தெளிவற்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காக அவர் இந்த வார்த்தைகளை சொன்னாரா? 6ஆம் வசனத்தை பார்ப்போம். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் எப்படிப்பட்டவை? உண்மையும் சத்தியமுமானவைகள். யார் இந்த வார்த்தைகளை பேசுகிறவர்? தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தெளிவாக கொடுத்திருக்கிறார். என் நியாயப்பிரமாணத்தை இருதயத்திலே வைத்திருக்கிற என் ஜனங்களே, இப்பூமியில் நீங்கள் எப்படிப்பட்ட உபத்திரவங்களையோ சோதனைகளையோ சந்தித்தாலும் மனுஷருடைய நிந்தனைக்கு பயப்படாதிருங்கள். அவர்களுடைய அவதூறுகளுக்கு கலங்காதிருங்கள். அவர்களுடைய நிந்தனைகளும் அவதூறுகளும் கொஞ்ச காலத்திலே மறைந்து போகும். அன்பர்களே, வாழ்க்கை அவ்வளவு நீண்டதல்ல. நாம் தேவனுக்கு விசுவாசமாக இருப்பதற்கான நேரமும் குறைவாகவே இருக்கிறது. அதுபோலவே நம்மை எதிர்ப்பவர்களும் நம்மை தடுக்கும் நேரமும் குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதைத்தான் வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. அன்பர்களே, நாம் எதற்காக வாழ வேண்டும்? பரலோக ராஜ்யத்தில் ராஜாக்களாக வேண்டியவர்கள் இந்த பூமியில் தங்கள் நேரத்தை தேவனுக்காக பயன்படுத்தாமல் வீணடித்தால் இறுதியில் ஆண்டவரை திறந்தருளும், எங்களுக்கு திறந்தருளும், இப்பொழுதுதான் எனக்கு புத்தி தெரிந்தது, இனிமேல் நான் சரியாக வாழ்வேன் என்று கதறுவார்கள். அப்போது தேவன், நான் உங்களை ஒருபோதும் அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார். அன்பர்களே, நம்முடைய எதிர்காலம் ஒருபோதும் இதுபோன்று இருக்கக்கூடாது. நமக்காக ஒரு மகிமையான உலகம் காத்திருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். தந்தை வரும் நாள் வரை இந்த மாபெரும் நம்பிக்கையை பற்றிக் கொண்டு இந்த மாபெரும் கனவை விசுவாசத்தோடு தழுவிக்கொள்ளுங்கள். இதை உங்களால் கற்பனை செய்ய கடினமாக இருந்தால் இணையத்தில் சென்று பிரபஞ்சத்தின் அளவு அல்லது வானியல் பொருட்கள் என்று தேடி பாருங்கள். இந்த தகவல்கள் அனைத்தும் தோன்றும். நீங்களே அதை பார்க்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். மெய்யாகவே இந்த பூமி மிகவும் அற்பமானதாகும். ஆனாலும் இந்த இடத்தில்தான் நான் என் இருதயத்தை சாய்த்து எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் என்று உணர்வீர்கள். தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு வழிநடத்தும் நோக்கத்திற்காகவே இப்பூமிக்கு வந்தார். உண்மையாகவே நான் அவருடைய போதனைகளின்படி என் வாழ்க்கையை வாழ்கிறேனா? ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்து பார்க்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் அல்லவா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்ப்போம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனல்ல. 12ஆம் வசனத்திற்கு செல்வோம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகளல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று ஆவியானவர்தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். பரலோக ராஜ்யத்தின் மகிமையை சிந்தித்து பார்த்தால் உங்கள் இருதயம் ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தால் துடிப்பதை உங்களால் தவிர்க்க முடியாது. என்னை போன்ற ஒரு பாவி தேவனுக்கு என்ன நன்மை செய்தேன்? அவர் எனக்காக இத்தகைய மிகப்பெரிய எதிர்காலத்தை ஆயத்தம் பண்ணி அந்த மகத்தான உலகத்தை ஆயத்தம் செய்து ஒவ்வொரு நாளையும் என் இருதயத்தில் பொங்கும் உணர்ச்சிகளாலும் கிளர்ச்சியூட்டும் எதிர்பார்ப்புகளாலும் அருளியிருக்கிறாரே. இது என்ன கிருபை! இது என்ன ஆசீர்வாதம்! இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடும் இந்த விசுவாசத்தோடும் துடிப்பான ஆற்றலுடன் முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் பிரசங்கிக்கப் போகும்போது உங்கள் காலடிகள் லேசாயிருக்கும். நீங்கள் சபைக்கு வரும்போதும் உங்கள் காலடிகள் லேசாயிருக்கும். நான் இந்த பரலோக உலகத்தை பற்றி இன்னும் ஒரு ஆத்மாவுக்காவது சொல்ல வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்கள். உங்கள் வாயை திறக்க நீங்கள் கட்டாயப்படுத்துவீர்கள் அல்லவா? நாம் தொடர்ந்து 18ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்.
வரப்போகும் மகிமையோடு ஒப்பிடுகையில் நாம் சிறிது காலம் படுகிற பாடுகள் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் 24ஆம் வசனத்திற்கு செல்வோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கையல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். இதன் அர்த்தம், கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்கள், என்ன பலன் கிடைக்கும் என்று பார்ப்பீர்கள். இவ்விதமாக நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு தேவன் நமக்கு அத்தாட்சியை கொடுத்திருக்கிறார். பஸ்கா உடன்படிக்கையின் மூலம் அவர் தமது பரிசுத்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்கு அருளினார். அவர், நீங்கள் புதிய உடன்படிக்கையில் நிலைத்திருந்தால் நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொன்னார். உலகத்தின் சகல ஜனங்களும் தேவனை தங்கள் தேவன் என்று உரிமை பாராட்டினாலும் முடிவில் தேவன் தம்முடைய தெய்வீக டீனேவை கொண்டவர்களை கண்டறிவார். தேவன் நம் நெற்றிகளில் முத்திரை இடுகிறார் என்று சொல்லவில்லையா? அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த பூமியில் நமது அன்றாட வாழ்க்கை மிகவும் முக்கியமானதுதான். இருப்பினும் பரலோகத்தின் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையே இல்லாமல் இன்றைக்காக மட்டுமே வாழ்வது மெய்யாகவே ஒரு பரிதாபமான காரியமாகும். நாம் எதிர்காலத்தை எதிர்நோக்கி இன்றைய கஷ்டங்களையும் வலிகளையும் ஜெயங்கொள்வோமாக. சத்தியத்தை நமக்கு கொடுத்த பரலோக தந்தை அன்சாங்ஹோங் மற்றும் புதிய எருசலேம் பரலோக தாயின் கரங்களுக்குள் இன்னும் அநேக ஆத்துமாக்களை மனம் திரும்புதலுக்கு வழிநடத்துவோம். அப்போஸ்தலர் பவுலைப் போல நாமும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு நிறைந்த இருதயத்தோடு பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைய வார்த்தைகளின் வாயிலாக மிகுந்த கிருபையை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி.